நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் காதல், சென்டிமெண்ட், ஒரு ஃபீலிங்கோட கொடுக்குற ஒரு ரொமான்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்துட்டு அம்மா பையனுக்கான ஒரு பாசம், அப்பா பெண்ணுக்கான ஒரு பாசம், அண்ணன் தங்கைக்கான ஒரு பாசம், அக்கா தம்பிக்கான பாசம், இந்த மாதிரி பாசத்தை வெளிக்கொண்டு காட்டுற படங்கள்லாம் இருந்தால் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் தனியாகவே அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. அதுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வரிசையில் இப்போ அடுத்து என்னடா படம் வரப்போகுது, என்ன மாதிரி படம் வரப்போகுது, ஒரு பக்கம் ஆகஸ்ட் மாதம் அப்பா குட்டி என்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்துட்டு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், எடிட்டர், இப்படி பன்முக முகங்களை கொண்ட விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் உள்ள ஒரு பாசத்தை எப்படி காட்டுறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபீலிங், ஒரு லவ், அப்பா மகளுக்கான ஒரு லவ், அதுக்கு இடையில தன்னை காத்து கொள்ளக்கூடிய மகளுக்காகவும் தன் என்ன மாதிரி பொறுப்பா இருக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன கொடுக்கணுன்ற மாதிரி இந்த கதைக்களமும் தயாரிச்சிருக்காங்க. இயக்குனர் மாறன், மாறன் அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்துட்டு தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அப்பா மகள் பாசத்தை பேஸ் பண்ணி அபியும் நானும் படம் பார்த்துருப்போம். தெய்வ திருமகள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் அஜித் சார் வந்துட்டு 2 படங்கள மேலே நடிச்சிருக்காரு. என்னை அறிந்தால் படமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் தெறி படத்தை எடுத்துக்கலாம். அதாவது அப்பா மகளுக்கான அந்த பாசம் என்ன, எல்லா குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தைகள் வந்துட்டு அம்மா கிட்ட எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்றதை விட ஒரு அப்பா கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. அப்பாவோட பாசம்னாலே அது தனியாக தான் இருக்கும். ஏன்னா அப்பா வந்து மகளை வந்து மகளா பார்க்க மாட்டார், தன்னுடைய தாயா பார்ப்பார். தன்னுடைய ஒரு சகோதரி போல நினைப்பாங்க, தன்னுடைய தெய்வமா நினைப்பாங்க, குலதெய்வம். சில பேர் வந்து என் மக தான் என் குலதெய்வம் அப்படிங்குவாங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு என் மக அப்படின்வாங்க. ஸோ அப்பாவுக்கும் மகளுக்கான அந்த பாண்டிங் வந்துட்டு காலங்காலமாக எல்லாருக்குமே இருக்கு. அப்பான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்கும் அப்பா பிடிக்கும் தானே. அது இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அருமை தெரியும்னுவாங்க. சரி, ஓகே, சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். அப்பா அப்பா மகளுக்கான அந்த பாச போராட்டம், ஆக்ஷன், இது எல்லாமே கலந்த ஒரு படம் தான். ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போது. விஜய் ஆண்டனி தான் நடிக்கிறாரு. அதில் அழகான சின்ன குழந்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் பலதரப்பட்ட நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம விஜய் ஆண்டனி தான். விஜய் ஆண்டனி சார் படத்தில் வந்துட்டு மியூசிக் எப்படி இருக்கும், நம்ம ஒவ்வொரு படத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அவரோட படங்களை, பிச்சைக்காரன் படம் எடுத்துக்கலாம். விஜய் ஆண்டனி சார் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக்ஸ்னு தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஒரு பக்கம் பூக்கி படம், இன்னொரு பக்கம் பிச்சைக்காரன், இன்னொரு பக்கம் ரோமியோ, இது மாதிரி நிறைய படங்கள் அவர் மியூசிக் போடுற நிறைய படங்கள் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் வந்து எந்த மாதிரி மியூசிக்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு வந்துட்டு அப்பா மகளுக்கான அந்த ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்த படத்துக்கு எடிட்டிங்குமே நம்ம விஜய் ஆண்டனி சார் தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகப்படும் அப்படிங்கிற மாதிரி பெருமளவு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மக்களுக்குமே வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். பாசம்னாலே எல்லாருமே அடிமை ஆயிடுவாங்க, ஒரு அன்பு காட்டினாலே எல்லாருமே அடிமை ஆயிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துலயே வந்துட்டு அது எப்படி வெளி காட்டுறாங்க, என்ன நடக்குதுன்றதான். ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய படமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்பா மகளுக்கான ஒரு பாசம் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தை திரையரங்கில் பார்ப்போம். தொடர்ந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டருமான, திரைப்பட தயாரிப்பாளருமான நம்ம விஜய் ஆண்டி, அவங்களுடைய பூர்வீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலை சார்ந்தவர். இவருக்கு ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது இவரோட அப்பாவை இழந்துட்டார். ஸோ அப்பாவோட இழந்த அந்த ஒரு கவலை, அப்பாவோட பாசம்னாலே எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த ஒரு கவலை. இன்னொன்று, இவரை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்கர் பண்ணிக்கிட்டது வந்து அவங்க அம்மா தான். ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இவர் சினிமா மேலே உள்ள ஒரு மோகத்தால் சென்னைக்கு வரும்போது தன்னோட பேரை வந்து அக்னின்னு மாற்றிக்கிட்டாராம். ஆண்டனின்ற பேரை வந்து அக்னின்னு மாற்றிக்கிட்டாராம். ஆனால் நம்ம எஸ்ஜே சந்திரசேகரன் சார் சொன்னாங்களா, அக்னின்றது நெகட்டிவான ஒரு வைப்பாக இருக்குது, ஸோ அதனால் உன் பேரை வேற மாதிரி மாற்றிக்கணுன்னே உடனே அவர் வந்துட்டு விஜய் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு பல படங்கள், பல மியூசிக்ஸ் பண்ணக்கூடிய அவருடைய மியூசிக்ஸில் வந்த சாங்ஸ்லாம் ரொம்ப ஹிட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார், நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன், எவ்வளோ நாள் தான் நான் மியூசிக் டைரக்டராகவே இருக்கிறது, நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன், நான் ஹீரோவாக வரேன் அப்படின்னு அவர் சில படங்களில் வந்துட்டு நடிச்சிரு. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருக்கோம் இல்லையா, பிச்சைக்காரன் 1, பிச்சைக்காரன் 2, சக்தி திருமகன், அதுக்கப்புறம் பூக்கி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு அவர் ஹீரோவா நடிச்சார். ரோமியோ, இப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வந்துட்டு ஒரு யதார்த்தமான ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே தான் இருப்பார். ரொம்ப ஆடம்பரமா, ஹைஃபையா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு படத்துலையும் ஆனால் வரமாட்டார். ரொம்ப சாதாரணமாக, கேஷுவலாக
நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்களோ, இல்ல நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண அந்த மாரி ஒரு சாதாரண ஒரு ஈஸியா வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ற மாரி தான் அவருடைய படங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த அப்பா குட்டி படமும் இருக்குமா? அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாசம் தான் நமக்கு தெரிய போகுது. 2012 நான் என்ற படத்தின் மூலமா அவரு அறிமுகமாறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா நான் என்ற படத்தின் மூலமா தான் வந்துட்டு ஆ ரொம்ப பிரபலியமான்றார். அதுக்கப்புறம் 2014 சலீம் என்ற படத்தின் மூலமா ஆ முழு நேர நடிகரா வந்துட்டு தமிழ் சினிமாவுல வந்துட்டு உள்ள இறங்குறாரு. ஸோ அந்த படத்துல வர சாங்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவரு அவ்ளோ பிரம்மாண்டமா குடுத்திருப்பாரு. அதுவும் அதான் 2015ல இந்தியா, பாகிஸ்தான் என்ற படத்துலயும் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து ஒரு வழக்கறிஞரா அவர் எடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம், அவருடைய அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப எதார்த்தமா இருக்கும். ஈஸியா போய் ரசிகர்கள்கிட்ட அட்டாச் ஆகுற மாரி கதைக்களத்த தான் அவரு தேர்ந்தெடுப்பார். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு படத்தையும் அவரு தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டுருக்காரு. 2016ல நம்பியார், சைதான், யமன் இப்படி தொடர்ந்து 3 படங்கள குடுத்தாரு. அண்ணாதுரை என்ற படத்தையும் குடுத்திருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இசையமைத்த பாடல்லாம் வந்துட்டு "அட்ரட்ர நாக்கு முக்க நாக்கு இந்த சாங் வந்து இப்போ வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுவும் அவருடைய எண்ணிக்கையில வந்த படங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிஷ்யூம், வேட்டைக்காரன், நான் அவன் இல்லை, காதலில் விழுந்தேன் இப்படி நெறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த படத்திலேயே இவரோட மியூசிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கும். ஒவ்வொரு படத்துலயுமே வந்துட்டு அவரு போட்டிருக்க அந்த மியூசிக் கம்போசிஷன் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அப்புறமா இவரு ஒரு தயாரிப்பாளரா விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் உருவாக்கி, அதுல பல படங்களை தயாரிக்கிறாரு. இப்படி முப்பரிமாணம் கொண்ட விஜய் ஆண்டனியோட அடுத்த படம் வர ஆகஸ்ட் மாசம் அப்பா குட்டி என்ற பேர்ல ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து இந்த மாரி அப்டேட்டுகள நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.